ஹே காய்ஸ், ஹெஸ்டலன் லைட்ஸ் மிஸ்ட்ரி. ஹெஸ்டலன் அப்படிங்கிற இடம் ஒரு சின்ன பள்ளத்தாக்கு. நார்வேவோட சென்ட்ரல் பார்ட்டில் ட்ராய்ந்தம்க்கு சவுத் சைடில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 120 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்கு. மலைகள்னாலையும் அடர்ந்த காடுகள்னாலையும் சூழப்பட்ட ஒரு அழகான பள்ளத்தாக்கு தான் இது. அங்கே 200க்கும் கம்மியான மக்கள் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஹெஸ்டலன் வேலி பகுதியை குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாக மாத்துறது அதோட அழகு கிடையாது. 1930 ஆரம்ப கட்டத்தில் இருந்து அங்கே தெரிஞ்ச ஸ்ட்ரேஞ்சான அன்எக்ஸ்பிளைன்டு லைட்ஸ் தான். இந்த லைட்ஸ் தான் இந்த பகுதியை உலக மக்களை திரும்பி பார்க்க வைக்குது. இங்க தெரிகிற அந்த லைட்ஸ் எப்பயுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது கிடையாது. அந்த லைட்ஸ் கலர் சைஸ்ல எல்லாம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு டைம் ஒயிட் கலர்ல, ஒரு டைம் ரெட் கலர்ல, அப்புறம் எல்லோ கலர்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லைட்டோட சில சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து மீட்டர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு டைமும் சைஸ் மாறி டிஃப்ரெண்ட் சைஸ்ல தான் இருந்திருக்கு. இந்த லைட்ஸ் காத்துல நகரவும் செஞ்சிருக்கு. சில டைம் மெதுவாகவும் சில டைம் வேகமாகவும் நகர்ந்திருக்கு. சில லைட்ஸ் வெறும் கொஞ்சம் நிமிடங்கள் மட்டுமே இருந்திருக்கு. ஆனா சில லைட்ஸ் 1 மணி நேரத்துக்கும் அதிகமா கூட வானத்துல தெரிஞ்சிருந்திருக்கு. இது வெறும் நைட் டைம்ல மட்டும் அங்க தெரியல, பகல்லையுமே கூட அந்த இடத்துல இந்த லைட்ஸ் தெரிஞ்சிருக்கு. இத ஹெஸ்டலன் லைட்ஸ்னு சொல்றாங்க. இது முதலா அங்க தெரிஞ்சது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 1930 ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்போ வந்த இந்த லைட் ஒரு சர்க்கிள் ஷேப்ல பாக்குறதுக்கு இருந்திருக்கு. ஒரு அலைன்மெண்ட் இல்லாம அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டு கலரையும் அப்போ மாத்திட்டே இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல இந்த லைட்ஸ் தொடர்ந்து தெரியாம அப்பப்போ எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா 1980 காலகட்டத்துல இது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு எப்பயாச்சும் பார்த்துட்டு இருந்த இந்த லைட்ஸ் அங்க இருந்த மக்கள் ஒரு வாரத்துக்கே 20 டைம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1981 இருந்து 1984 வரைக்குமே இது அப்படியே தான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு. இது திடீர்னு இப்படி ஆன உடனே அங்கிருந்த பொதுமக்களுடைய கவனத்தையும் ஆராய்ச்சியாளர்களுடைய கவனத்தையும் அதிகமாவே ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த லைட்ஸ் இப்படி அதிகமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1983 இது உண்மையாவே ஏதாவது ஏலியன்ஸ்னால ஏற்படுத்தப்படுற ஒரு விஷயமா இல்ல இயற்கையாவே நடக்கக்கூடிய, அதாவது நமக்கு மின்னல் வர மாதிரி நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஹெஸ்டலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இது என்னன்னு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்காக நார்வேல இருக்க சயின்டிஸ்ட் அப்புறம் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் சயின்டிஸ்ட் அங்க போய் இந்த ப்ராஜெக்ட்ல ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியில நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேமராஸ், ரேடார், ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ்லாம் வச்சு அந்த லைட்ஸை கேப்சர் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த ஆராய்ச்சி பல வருடம் அங்க நடக்குது. அதுல நிறைய வீடியோஸும் போட்டோஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க. இப்படி இதை சுத்தி பல ஆராய்ச்சிகள் நடந்தாலும் இதுக்கான சரியான பதில் கிடைக்காம இதை சுத்தி நிறைய தியரிஸ் மட்டும் தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இத பத்தி சொல்லப்பட்ட பாப்புலரான ஒரு தியரி அங்க இருக்கக்கூடிய அயனைஸ்டு ஏர்னால ஏற்படக்கூடிய பிளாஸ்மா ஃபார்ம் அப்படிங்கிறது தான். பிளாஸ்மா அப்படிங்கிறது எப்படி நம்ம சாலிட், லிக்விட், கேஸ்லாம் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு 4th ஸ்டேட் தான் இந்த பிளாஸ்மா. இன்னொரு தியரி, இந்த லைட்ஸ் அந்த பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய பாறைகள்ல இருக்க குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ்னால உருவாகக்கூடிய பீசோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்படுது. இந்த பீசோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு விதமான எலக்ட்ரிக் சார்ஜ். இது அந்த லைட்ஸோட ஒளிரக்கூடிய கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆக ரீசனா இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு தியரியா அந்த பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய கேஸ்னால ஏற்படக்கூடிய கம்பஸ்டன் ரியாக்ஷனா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. கம்பஸ்டன் அப்படிங்கிறது ஃபியூலுக்கும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு விதமான பர்னிங் ரியாக்ஷன் தான். ஆனா இது எல்லாமே என்னவா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர இது என்ன அப்படிங்கிறதுக்கான அக்யூரேட்டான பதில் எதுவுமே தரல. இதனால இன்னும் சில காரணங்கள் இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த லைட்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிறனாலையும் அது ஒரே லைட்டா வந்து அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு மறுபடியும் ஒன்னா சேர்றதுனாலையும் இது ஒருவேளை வெளியே இருந்து நமக்கு தெரியாத யாராவது, அதாவது ஏலியன்ஸ் மாதிரியான யாராவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் நமக்கு கொடுக்குது. ஆனா ஏலியன்ஸ் வச்சு சொல்லப்படக்கூடிய இந்த தியரிக்கான ஆதாரம் எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால இது வெறும் ஒரு கற்பனையா மட்டும்தான் பார்க்கப்படுது. இங்க இருந்த அந்த லைட்ஸை பார்த்தவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, அவங்க பல முறை அந்த லைட்ஸை பார்த்ததாவும் அது பார்க்கறதுக்கு அழகாவும் வினோதமாகவும் இருந்ததாகவும் இந்த லைட்ஸ் பார்க்கறதுக்காக பல இடங்கள்ல இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு வந்ததாகவும் இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்பவுமே கூட இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் வச்சு இதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ட்ரோன்ஸ், அட்வான்ஸ்டு சென்சார்ஸ்லாம் வச்சு இது என்ன, இது எதனால நடந்தது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த லைட்ஸ் எதனால வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியப்படாத ஒண்ணுதான். ஆனா இந்த லைட்ஸ் அதுக்கப்புறம் எங்கேயுமே பதிவாகல. இந்த மர்மமான ஹெஸ்டலன் லைட் இப்போ வரைக்குமே பல பேரை குழப்பமடைய வைக்குது.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.